லிங்க்டின் வழியா தான் இப்போ என்னோட பிசினஸ்ல வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்றதுக்கு ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்க. லிங்க்டின் மூலியமா தான் என் ஃப்ரெண்டுக்கு அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஜாபே கிடைச்சது. தென் அதே லிங்க்டின் வழியா தான் எனக்கு வந்து ப்ராடக்ட் டிசைனர் ரோலுக்கு 3 கம்பெனில இருந்து ஆஃபர் கிடைச்சது. அண்ட் அதுல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து லிங்க்டின்ல இருக்குங்க. ஸோ இந்த வீடியோல லிங்க்டின்னா என்ன, லிங்க்டின் எப்படி யூஸ் பண்றது, எப்படி லிங்க்டின் வழியா ஜாப் செர்ச் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணா ஈஸியா கனெக்ஷன் பில்ட் பண்ணலாம், எப்படி இன்டர்வியூ கால்ஸ் வர வைக்கிறது, அண்ட் ஃபைனலி ஒரு ப்ராப்பர் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா என் பேர் தௌஃபிக். உங்களுக்காக உங்களை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி கண்டென்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்லோட் பண்ணவும் போறேன். அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதோ லைக் பண்றதோ சின்ன ஒர்க் தான். பட் உங்களை ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு லைக்குமே வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ அப்படியே அந்த பார்த்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா? வாட் இஸ் லிங்க்டின்? லிங்க்டின் அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம்ங்க. பட் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். அப்படின்னா என்னன்னா லைக் நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ நெட்வொர்க் பில்ட் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அவங்க போய் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அப்படி ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டாங்களோ வீடியோஸ் போட்டாங்களோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆனா அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்து லைக் ஃபன்னு, எஜுகேஷனல், என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கண்டென்ட் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க நெட்வொர்க் பில்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த மாதிரி நெட்வொர்க் தான் பில்ட் பண்ண முடியும் இல்லையா? பட் அப்படி இல்லாம ப்ராப்பரா உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனோ இல்லை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பர்சனோ அவங்க ப்ரொஃபஷனல் சைடு என்ன பட்டிருக்காங்க, அவங்களோட என்ன படிச்சிருக்காங்க, எங்க ஒர்க் பண்றாங்க, அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபஷனல் சைடை வந்து கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் தான் வந்து லிங்க்டின். செகண்ட் யூசஸ் ஆஃப் லிங்க்டின். லிங்க்டின் பொறுத்த வரைக்கும் நீங்க வேணும்னு நினைக்கிற ஜாப்ஸ் வந்து நீங்களே சூஸ் பண்ணி அதை ஆஃபர் பண்ற கம்பெனிஸ்ல வந்து நீங்களே ஈஸியா பிளேஸ் ஆகலாங்க. லைக் இப்போ இருக்கிற 90% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற பீப்புள் வந்து ஹையர் பண்றதுக்கு லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்றாங்க. நீங்க லிங்க்டின்ல இருந்தா மட்டும்தான் நீங்க தேடிட்டு இருக்க டொமைன்ல இருக்க கம்பெனிஸ் வந்து ஏதாவது ஓப்பனிங்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கும் தெரியும் இல்லையா? செகண்ட் யூஸ் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங். நீங்க ஒரு டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. லெட்ஸ் சே நீங்க ஒரு UX/UI டிசைனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களை போலவே நிறைய UX/UI டிசைனர்ஸ் வந்து வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் கனெக்ஷன் கொடுத்து நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சால்வ் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும் இல்லையா? நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக UX/UI டிசைனர் சொன்னேன். நீங்கள் என்ன டொமைனில் இருந்தாலும் இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ ப்ரொஃபஷனல் சைடில் வந்து ப்ராப்பர் நெட்வொர்க்கிங்க்கு இந்த லிங்க்டின் யூஸ் ஆகும். தேர்ட் திங், ஹவு டு யூஸ் லிங்க்டின் ப்ராப்பர்லி. லிங்க்டின் வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி லிங்க்டின் பற்றி தெரியாத போது நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத வந்து முன்னாடி சொல்லிடுறேன். லைக் ப்ரொஃபைல் வந்து ஜஸ்ட் ஏதோ போட்டு அப்லோட் பண்ணிட்டு எங்கெங்க படித்தோம் என்னெல்லாம் படித்தோம்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்காக ஃபில் பண்ணிட்டு ஜாப் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணால் போதும். கம்பெனிலேருந்து கால் வரும் சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, ஒரு மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, ஒரு கால் கூட வந்தது இல்லைங்க. அப்புறம் என்ன, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படிங்கிற கதையாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் இல்லையா? ஸோ அதில் வந்து எல்லாமே ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்டர்வியூ கால்ஸ் வரும் அப்படின்னு. இப்போ எப்படி ஒரு லிங்க்டின் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு 2 மெத்தட் பற்றி சொல்கிறேன். மெயின்லி செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் எனக்கு 2 ஆஃபர்ஸ் கிடைச்சதுங்க. அதுவும் என்னன்னு பார்ப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் நீங்களும் போயிட்டு ஏதாவது ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் போயிட்டு அந்த ஜாப் செக்ஷனில் வந்து நீங்கள் ஜாப் மட்டும் என்ன ஜாப் வேணுமோ அதை மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இன்டர்வியூ கால் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சாரி டு சே திஸ், அது ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்பவே ரேருங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஜாப் ஓப்பனிங் போறாங்க அப்படின்னா அது வந்து நீங்க மட்டும் போய் அப்ளை பண்ண மாட்டீங்க இல்லையா? உங்களை போலவே 1000 2000 3000 இல்ல 10,000 அது மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்றதுல ஒரு சில பேர் மட்டும் தான் யாரு ஹையர் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு டைரக்டா அவங்களுக்கே ஒரு கனெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்களும் பண்ணா போதுங்க. மேக்ஸிமம் அங்கேயே ஃபில்டர் ஆயிடலாம். இப்போ நீங்க ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த ஜாப் போஸ்டிங்லேயே வந்து இந்த ஜாப் வந்து இவங்க தான் ஹையர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலரா ஒருத்தவங்க ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடி கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு மெசேஜ் கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் மெயின்லி நீங்க அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் கனெக்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படி விட்டுறாம அதுல கனெக்ட் மெசேஜ் இருக்கும் இல்லையா? அந்த மெசேஜ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வந்து ஏதாவது கிரீட்டிங் மெசேஜ் மாதிரி போட்டு அனுப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா உங்க பாசிபிலிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை ஆகும். அண்ட் அந்த செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை நெக்ஸ்ட் வேவ். இப்போ காலேஜ்ல என்னதான் நல்ல பர்சன்டேஜ் நல்ல CGPA இருந்தாலும் இங்க நிறைய பேருக்கு நல்ல ஜாப் கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் ஒரு லோ சேலரி, லோ கரியர் growth. இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறதுனால IT செக்டர்லயே ஜாப் இல்ல போல நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா கம்மிங் 2025ல இருந்து 2026 அந்த இயர்க்குள்ள 1 crore டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து வரப்போகுதுங்க. இப்போ ரீசெண்டா கிராஜுவேட் ஆனவர் கூட ஸ்மால் ரீட்டைல் ஸ்டோர்ல வந்து ஒர்க் பண்றது வருங்க. இப்போ அவரோட ஸ்கில் வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் வேற டொமைன்ல இருந்து அவங்களோட ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிட்டு இப்போ IT ஃபீல்ட் நல்ல சேலரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆல்ரெடி அமேசான் போல பாப்புலர் கம்பெனிஸ்ல ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணவங்க கிரியேட் பண்ண ஒரு ப்ரூவன் பாத்தை ஃபாலோ பண்ணிதாங்க. இதே போல thousands ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு 1500+ கம்பெனிஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஐடில ஜாப் போறதுக்கு வந்து ஒரு CGPA, பெர்சன்டேஜ், உங்க பேக்ரவுண்ட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஆல் யூ நீட் இஸ் ஒரு ப்ராப்பர் ஹை
ஹை டிமாண்ட் ஸ்கில்ங்க. இதை போல என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும், இது எப்படி லேர்ன் பண்ணணும், எங்கே லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃப்ரீ டெமோ கிளாஸ் புக் பண்ணிக்கோங்க. They will guide you further. Coming back to the content, அந்த செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் எந்த ஜாப் ஓப்பனிங் போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டீங்க, அந்த ஜாப்க்கு வந்து அப்ளையும் பண்ணிட்டீங்க, அந்த ஜாப் வந்து ஹையர் பண்ணுறவங்களுக்கு ஒரு கனெக்டும் கொடுத்துட்டீங்க. அது கூடவே வந்து இப்போ நான் சொல்கிறதும் பண்ணுங்க. ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஜாப் போடுறாங்க அப்படின்னா ஸோ அந்த கம்பெனி ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் போயிட்டு கீழே பீப்புள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்தோட ப்ரொஃபைலும் அது வருங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. லைக் உங்கள் கம்பெனியில் வந்து இந்த ரோலுக்காக ஜாப் ஓப்பனிங் இருக்கிறத பார்த்தேன், நீங்கள் கொஞ்சம் என்ன ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்படி சென்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணிருக்க ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் ரெஷ்யூம் அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக இன்டர்வியூ கால் வர வைக்கலாங்க. அண்ட் போனஸாக ஒரு தேர்ட் மெத்தட் ஒன்று சொல்கிறேன். லைக் நீங்கள் யாராவது ஹையர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா இன்கேஸ் அவங்க ஏதாவது ஜாப் போஸ்ட்டுக்கு வந்து ஃபியூச்சரில் ஏதாவது போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா அது உடனே உங்களுக்கு தெரிய வரும். தெரிய வந்துச்சுன்னா உடனே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணீங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ட்ரை டு டூ தட். சரி, ஓகேங்க. இப்போ வந்து உங்களுக்கு லிங்க்டின்ல வந்து என்னெல்லாம் பண்ணி ஜாப் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும், நான் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்ப்போம். லிங்க்டின் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து ப்ரொஃபைல் பிக்சரும் உங்களோட பேனருங்க. இப்போ ஒரு ரெக்ரூட்டர் வந்து உங்க ப்ரொஃபைல் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணில் போடுறது வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் பேனர் மட்டும் தான். ஸோ அது வந்து பக்காவாக இருக்க மாதிரி வைக்கணும். ப்ரொஃபைல் பிக்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த செல்ஃபி எடுத்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபி எடுத்தது அந்த ஃபோட்டோலாம் வைக்காம ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வைங்க. லைக் ப்ரொஃபஷனல் மீன்ஸ் நான் அது மாதிரி ஸ்டுடியோ போயிட்டு இது மாதிரி நீங்கள் கோட் செட் போட்டு ப்ராப்பராக பாஸ்போர்ட் போட்ட மாதிரி எடுத்து தான் வைக்கணும் அப்படின்லாம் சொல்ல. நீங்கள் டி ஷர்ட்டே போட்டதுனால பரவாயில்ல, பட் அதில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஃபீல் இருக்க மாதிரி இருக்கணும். அண்ட் அப்படி சூஸ் பண்ணிருக்க ப்ரொஃபைல் பிக்சர் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ ரெக்ரூட்டர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க இமேஜ் பார்த்ததும் இவங்க கூட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் கொண்டு வைக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு டெரரான லுக்கில் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடுங்க. லைக் கொஞ்சமாக ஸ்மைல் பண்ணிருக்க மாதிரி இருக்க இமேஜ் வந்து ப்ரொஃபைல் பிக்சராக போடுங்க. லைக் பேனர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக இருக்க மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எனக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாது, ஃபோட்டோஷாப் நாலேஜ் இல்லுஸ்ட்ரேட்டர் நாலேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்காரு நம்ம கேன்வா. ஜஸ்ட் அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. தென் டைட்டில் பார்ட் வந்து ரொம்பவே முக்கியங்க. அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி லைக் ப்ராடக்ட் டிசைனர், கண்டென்ட் கிரியேட்டர் அந்த மாதிரி. தென் அபவுட் செக்ஷனில் வந்து உங்களை பற்றி ஷார்ட்டாக ப்ரொஃபஷனலாக மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. லைக் ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் அங்கே வந்து என்ன பண்ண என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபைல் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் ஒரு மெயின் திங், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நீங்களே உட்காந்து தெளிவா நீங்களே பண்ணுங்க. அப்படி இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து இதை கொடுத்துட்டு பண்ணி தர சொல்லாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து அவங்கள்ட்ட என் போட்டோ இப்படி தான் இருக்கணும், அபவுட் செக்ஷன் இப்படி தான் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஜஸ்ட் கேட்டுட்டு ஸோ மேக்ஸிமம் எல்லாமே நீங்களே பண்ண ட்ரை பண்ணுங்க. வேணும்னா ஹெல்ப்புக்கு நம்ம சாட் ஜிபிடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு யாருமே சொல்லிங்க, பட் இந்த விஷயம் வந்து ஜாப் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒன்றுங்க. லைக் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஜாப் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் லிங்க்டின் ப்ரீமியம் வந்து ஒரு மந்த்துக்கு வாங்கிருங்க. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க. ஜஸ்ட் பை பண்ணுங்க, 1 month முடிச்சுட்டு கேன்சல் பண்ணிக்கலாமே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க்டின் ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போதோ லைக் ஹையர் பண்ணும்போது பீப்புள் சர்ச் பண்ணும்போதோ உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குங்க. ஸோ ஈஸியாக இன்டர்வியூ கால் வரதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குங்க. எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை இன்ஸ்டா டிஎம்லையோ வந்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது வந்து லிங்க்டின் பற்றியே தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்குமே வந்து யூடியூப் வந்து பல பேர்கிட்ட ரீச் பண்ணுறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணும். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Stay healthy, be happy, the world is yours, just do what excites you. Bye.